ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம வந்து சப்வே சர்ஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வேர்ட் ஹண்ட்டு இன்னைக்குள்ள மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த கேம் விளையாட போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது சப்வே சர்ஃபர்ஸ் கிங்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி கேம் போகுதுங்கிறது பார்க்கலாம். நம்ம கேம்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சு, ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த சப்வே சர்ஃபர்ஸ் இந்த கிங் வந்து ஓடிட்டே இருக்காங்க, பின்னாடி துரத்திட்டே வராங்க அவங்கள. இவர் முன்னாடி ஓடிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு வந்து காயின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டே இருக்காரு. ஓடு 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 ஓடுப்பா ஓடு, பின்னாடி வந்துட்டு இருக்கான், ஓடு நிற்காத, ஓடிட்டே இரு ஓடிட்டே இரு ஓடிட்டே இரு. இந்த மாதிரி பர்பிள் கலரில் வர்றது வந்து சீசன் ஹண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 5 ஹண்ட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து அது கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவர் ஆல்ரெடி 3 கலெக்ட் பண்ணிட்டாரு, இனி 2 கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெய்லி கிஃப்ட் கிடைக்கும். இன்னைக்கு உண்டான வேர்ட் ஹண்ட் கொடுத்துட்டாங்க. MORGAN தான். வந்து அவர் கலெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். அவர் எடுப்பாரா இல்லையா, இன்னைக்கு வந்து இந்த வேர்டு ஹண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லை ரயிலில் அடித்து சாவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். செத்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு கீ கொடுத்துட்டு திருப்பி ரன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி போகுது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிட்டே இருக்காரு. டெய்லி ஸ்கோர் வந்து ஹை ஸ்கோர் வந்து ரிவார்ட் ஆயிருக்கு. கலெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணுவாரா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க கைஸ். யாராவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறது கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்வே சப்போஸ் நீங்கள் விளையாடும் போது டெய்லி ஹண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்களா, டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லுங்கள். சீசன் ஹண்ட் வந்து இன்னொன்று எடுத்துட்டாங்க. இனி ஒரே ஒரு சீசன் ஹண்ட் தான் இருக்குது. 6 எடுத்தாச்சு. GAN மட்டும் எடுத்தால் போதும், வேர்டு கம்ப்ளீட் ஆயிரும். இவர் ஓடிட்டே இருக்காரு ஓடிட்டே இருக்காரு ஓடிட்டே இருக்காரு. மோஸ்ட்லி என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினில் அடிச்சிடாமல் பார்த்துடணும். அந்த மாதிரி நம்ம வந்து இவரை ஓட ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேஷன் என்னமோ நம்ம கையில் தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதை விளையாடணும். எடுத்துட்டாங்க. இனி AN எடுத்துட்டாங்கன்னா வேர்டு ஹண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அதோட இந்த கேம் வந்து முடிச்சிடலாம். ஓடிட்டே இருக்காரு ஓடிட்டே இருக்காரு ஓடிட்டே இருக்காரு. மேக்னெட் கிடச்சிருக்கு. காயின் மீட்டர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அதுலேயும் வந்து ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ 2-3 ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு கீ கூட கிடச்சிருக்கு. அவுட் ஆனாங்கன்னா இந்த கீ யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் விளையாடலாம். ஓடிட்டே இருக்காரு. எடுத்துட்டாரு. இனி வந்து N மட்டும் தான் இருக்குது. பார்க்கலாம். சீசன் ஹண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா 5 சீசன் ஹண்ட் வந்து எடுத்துட்டாங்க. அந்த பர்பிள் கலரில் வருது இல்லையா, அதுதான். ஒரு நாளைக்கு வந்து 5 கம்ப்ளீட் பண்ணால் போதும். நீங்கள் ஒவ்வொரு டைம் 5 கம்ப்ளீட் ஆகும்போது புதுசாக ஒரு 5 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டேவோட மிஷின் கம்ப்ளீட்டடுங்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, இன்னும் கொடுத்துட்டே இருப்பாங்க சீசன் ஹண்ட். அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு டைமும் 5 கம்ப்ளீட் ஆகும்போது ஏதாவது ஒரு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வேர்டு ஹண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. N வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது அடிப்பட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு கீ யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபர்தராக விளையாடலாம். நான் அடிப்படணுன்ட்டு விளையாடல, பட் விளையாண்டுட்டே இருக்கேன். ஐம் சாரி, அடிபட்டுச்சு. நம்ம இந்த கீயை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கீ யூஸ் பண்ணி நான் முன்னாடி மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். பர்பிள் ஹண்ட் வந்து 1 எடுத்திருக்காரு சீசன் ஹண்ட்டு. இனி 4 எடுக்கணும். நம்ம வந்து இந்த கேம் முடிச்சுக்கலாம் கைஸ். இது வரைக்கும் யாராவது என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் நெக்ஸ்ட்டு கேக் கொடுத்து நான் விளையாட விரும்பலை, அதனால் நான் முடிச்சிட்டேன். என்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்குங்கிறது பார்த்துடலாம். 1000 காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் 500 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிவார்டு வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கிளைம் பண்ணும்போது டெய்லி ஹை ஸ்கோருக்காக ஓவர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.